Hello guys, இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா how to make easy Wolverine claws. இது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும், ஈஸியாக சொல்லலாம், பேப்பரில் அப்புறம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஜாலியாக விளையாடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு 3 பேப்பர் தேவை. அதில் நம்மளுக்கு ஒரு பேப்பர் மட்டும்தான் இப்போதைக்கு தேவை. இப்போது இந்த ஒரு பேப்பரை என்ன பண்ணுறோம், இதை எப்படி மடிக்கணும். இப்படி மடிச்சிட்டா இந்த கரெக்டாக இருக்கா, இதை இப்படி மடிச்சுட்டு இதை நம்ம கட் பண்ணணும். இப்போது நம்ம அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா, இப்போது இது இந்த எட்ஜை இங்கே வச்சு மடிச்சுட்டு இந்த எட்ஜை இங்கே வைக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் தெரியுதா? ஸோ இதை எடுத்து கரெக்டாக இந்த எடுத்து இதோட சென்டரில் அழகாக இப்படி வச்சு இப்படி பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடலாம். ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த லைன் எடுத்து இங்கே உங்களுக்கு ஒரு லைன் தெரியுதுல நீட்டாக, அதே மாதிரி இதை வந்து இங்கே எப்படி வைக்கணும். ஓகே गाइस, அதே மாதிரி இந்த சைடும் நான் பண்ணிடுறேன். இப்போது அது பார்க்க இப்படி தான் இருக்கும். ஓகேயா, இப்போது இதை எடுத்து இந்த இது இருக்கா, இந்த லைனில் கரெக்டாக இப்படி டச் ஆகும். காட்டுறேன் பாருங்கள். இப்படி தச்சோம்னா அந்த இடத்துல இப்படி ஒரு கோடு மாதிரி வந்துடும். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கோடு மாதிரி இருக்கா. அதே மாதிரி இதை எப்படி மடித்தோம்ல, இதை எடுத்து கரெக்டாக அந்த லைனில் இப்படி வச்சு மடிக்கணும். இப்படி மடிச்சிட்டா பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போது இப்படி நேராக இருக்கா, இதை இப்படி திருப்பிட்டு அந்த கரெக்டாக உங்களுக்கு அந்த டாட் தெரியும்ல, அந்த டாட்டில் கரெக்டாக அதுக்கு நேராக அந்த டாட்டை உங்களுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். இப்போது அந்த டாட் இருக்கா, கரெக்டாக அந்த டாட்லேருந்து நேராக லைன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இப்படி இருந்ததை இப்படி திருப்பிடுவோம். இப்படி திருப்பிட்டு இதை பாருங்கள், இப்படி உங்களுக்கு உள்ளே தள்ளுற மாதிரி கிடைக்கும். எடுத்து இதை நீங்கள் இப்படி உள்ளே தள்ளணும். நெக்ஸ்ட்டு இது இருக்கா, இதை இப்படி நீங்கள் மடிச்சுட்டா இப்படி உங்களுக்கு இருக்கும். ஓகே, நான் சொன்னேன்ல, அது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது இருக்கா, இந்த லைன் இப்போ உங்களுக்கு அது ஈஸியாகவே வந்துடும். இந்த லைன் இங்கே டச் பண்ணும் இப்படி, அதே மாதிரி இங்கே இப்படி வச்சா அது அழகாக இப்படி வந்துடும். இப்போது இதை இந்த சைடு நீங்கள் டர்ன் பண்ணிட்டா இப்படி கிடைக்குமா. இதை இப்படி, இது வந்து நீங்கள் நார்மல் பேப்பரில் பண்ணுறதுனால பண்ணலாம், ஆனால் இது கொஞ்சம் திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இது மடிச்சுட்டா அதே மாதிரி 2 சைடும் பண்ணுறேன். இப்போது 2 சைடும் நம்ம பண்ணிட்டோமா, இப்போது இதை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கணும், அதான் மெயினே. பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் இருக்கேன். கரெக்டாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு அழகாக தெரியும். ஓ என்னன்னா இதுதான், இதை எப்படி எடுத்து இதை எப்படி மாதிரி ஆக்சுவலி ஒரே நிமிஷம் இப்படி இருக்கா, இதை இப்படி தூக்கி இதை நீங்கள் மடிக்கணும். இப்படி வரும் தான், நீங்கள் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண நான் பண்ணுறேன், அந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போது என்ன பண்ணணும், இதை இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக இப்படி இந்த சைட்லையும் இப்படி, இப்போது அது பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு இதை இப்படி மடிச்சுட்டு இதை திருப்பிடுங்க. இதை திருப்பிட்டா உங்களுக்கு இப்படி இருக்கா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடு தெரியுதா, இந்த இடத்துல ஒரு கோடு, அந்த கோடுல இப்படி மடிக்கிட்டு இப்படி மடிக்கிட்டேன்னா
இதை மடிக்கிட்டா இதையும் அதே மாதிரி நீங்கள் இப்படியே மடிச்சிட்டா உங்களுக்கு தப்பாயிடும். இதை இப்படி மடிக்கிட்டு இதை இப்படி தூக்குங்க. தூக்குனா இந்த இடம் உங்களுக்கு ஒரு மாதிரி வரும். ஓகேயா? அதான் கரெக்டான பிளேஸ். வெயிட் பண்ணுங்க. இதோ எனக்கு வருது பாருங்க. இதான் உங்களுக்கு கரெக்டாக இப்படி தான் வரணும். இப்படி வந்து இப்படி வந்துடுதா? இப்படி இருந்ததை நம்ம ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு அப்புறம் இப்படி வர வச்சோம். இப்போது நம்ம இப்படி வர வச்சுட்டு இப்போதான் இதை மடிக்கணும். இப்போதான் இந்த இடத்துல இதை மடிச்சிட்டா உங்களுக்கு இப்படி இப்படி இருக்கும். உங்களுக்கு பார்க்க அது இப்படி தான் இருக்கும், இவ்வளோ நீட்டாக. இந்த எட்ஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அது உங்கள் விஷ். இப்போது இப்படி மடிச்சுட்டு இதை இப்படி மடிங்க. இதை இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் வேணும்னா நீங்கள் கம் போட்டு ஒட்டிக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும்ல. உங்களுக்கு இப்போ தான் ஒரு விரலுக்கே நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் நான் சொன்ன இந்த 2 பேப்பர் இருக்கா, இந்த 2 பேப்பர்லேயும் நீங்கள் அதே மாதிரி செஞ்சுருக்கணும். நான் செஞ்சுட்டு பண்ணுறேன். இப்போ காய்ஸ் நம்ம வந்து கரெக்டாக 3 செஞ்சிட்டோம். நான் சொல்லியிருந்தேன் காய்ஸ், 3 பேப்பரில் சேமாக நம்ம 3 செஞ்சிட்டோம். இப்போது நம்மக்கிட்ட இந்த மாதிரி 3 பீஸ் இருக்கா. இப்போது என்ன பண்ணணும், இந்த 2 பீஸை இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த பீஸ் இருக்கா, இதை நீங்கள் சென்டரில் வர மாதிரி தான் வைக்கணும். ஓகே, இது வந்து கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் வைக்கணும். நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை இப்படி மடிக்கணும். ஒரு பீஸை மட்டும்தான், ஒன்லி 1 பீஸ். 1 பீஸ் இப்படி மடக்கிட்டு அவரை இப்படி எடுத்து இங்கே வச்சிடணும். ஓகேயா? இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக மடிங்கணும். இதை மடிக்கணும். ஆக்சுவலி அதான் இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். மடிக்கிறது தான். உங்களுக்கு வேணும்னா இங்கே கம்மும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கரெக்டாக மடிக்கணும். இது ஆக்சுவலி கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிசர் எடுத்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது கொஞ்சோண்டு எனக்கு பயமாக தான் இருக்குது. பேரண்ட்ஸோட ஹெல்ப்பில் பண்ணுங்கள், முக்கியமானது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஸோ குட். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு. நீங்கள் ஈஸியாக பண்ண அது உங்களுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். நீங்கள் பண்ணுங்கள், நிறையா வாட்டி பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் இது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒழுங்காக பண்ணுங்க. பாருங்க, இப்படி பண்ணணும். பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் அழகாக டேப் போட்டுங்க. நான் டேப் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போதைக்கு வைப்பேன். இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல கிரிப்பாக இருக்கிற மாதிரி ஒட்டிட்டேன்னா இப்போது இது உங்கள்கிட்டே தான் இருக்கும். அதனால் டேப் எடுத்து நான் ஒட்டுற மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் ஒட்டி காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து மற்ற 2த்துக்கு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேப் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். கரெக்டாக இந்த அளவுக்கு இதான் அந்த அளவு. இப்போது நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இந்த இடத்துல ஓட்டுங்க. இது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. இப்போ இப்படி ஒட்டிட்டு இது இருக்கா, இதை இப்படி மடக்குங்க. இதை மடக்கிட்டு இந்த மேலே கொஞ்சம் விட்டுருணும்ல, அதை இப்படி ஒட்டணும் கரெக்டாக.
ஒன்று அழகாக ஒட்டிட்டோம். அதே மாதிரி மற்ற ரெண்டுத்துலேயும் ஒட்டிட்டு காட்டுறேன். இப்போ காய்ஸ் நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டோம். இதான் நம்மளோட அவுட்புட். சி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த நடுவில் இப்படி விட்டு வச்சு பிடிக்கணும். பிடிச்சா நம்மளோட உல்வரின் ஃப்ளார்ஸ் ரெடி. சி ஸோ நைஸ். ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் திக்கான பேப்பராக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.